ಮುಗೀತು. ಹೌದು. ನೆಕ್ಸ್ಟ್ ಇಲ್ಲಿಂದ ಹತ್ರ ಅಲ್ವಾ ಇಲ್ಲಿಂದ? 5 ಕಿಲೋಮೀಟರ್ ಅಷ್ಟೇ. ಹಾಂ, ಇಲ್ಲಿಂದ முடிஞ்சது. இங்கே இருந்து மந்தல்பட்டி போகிறதுக்கு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. பாதை வந்து கரடு முரடாக இருக்கும். எஸ், பாருங்களேன், இந்த மாதிரி தாங்க அது ஃபுல்லாக அந்த மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆகிட்டாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். ஏன்னா ஃபுல்லாக கல்லாக இருக்கா. ஸோ ஸ்லிப்பரியாக டயர் வந்து ஸ்லிப்பாக இருக்கும். ஸோ மெதுவாக தான் போகணும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது இந்த இதில். ஐயோ, ஸோ ஏன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் போலங்க. டிக்கெட் எடுக்கணும் போல். எப்போ செம்ம. ஆமாம், ஸோ உள்ளே போகிற டிக்கெட் எடுக்கணுங்க. ஸோ அடல்ட்னா 25 ருபீஸு ஒரு அடல்ட்டுக்கு. பைக்குனா 15. ஸோ டோட்டலாக வந்து 65 பே பண்ணுனாங்க. எப்போ ரோடை பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போலங்க. ஆஃப் ரோட் ரைடிங்க. ஓஹோ, ஆனால் கீழேருந்து பார்க்குறப்போ, சைடில் பார்க்குறப்போ செம்ம வியூங்க. நான் திரும்பி பார்க்கலாம். பார்த்தேன்னா நான் மொத்தமாக கீழே விழுது 2 பேரும். ஆமாம், ஓ அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு கீர்லேயே தாங்க போகணும் இங்கே. ஆமாம், செகண்ட் கீர்ன்று நினச்சே பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு கீரே தான். ஐயோ, சக்தியோட நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டான் கீழே இருந்து. ஆமாம், இந்த பாறையில் வந்து காலை உரைச்சிட்டேன் நான். ஸோ ஃபுல் ஆஃப் ரைடிங். ஓ மை காட், ஃபுல்லாக அவன் மெதுவாகவே வரட்டும். ஓ, பைக்கு 15 ரூபா, காருக்கு 20 போட்டுருந்தானுங்க. 25. ஆமாம், 25. அவ்வளோ வாங்குறானுங்களா அமௌண்ட்டு? ஒரு ரோடு போட்டு வைக்க வேண்டியது தானே. ரோடு போட்டால் தானே நல்லாயிருக்கும். மேபி இந்த ஆஃப் ரோட் ரைடிங்க்கும் சில பேருக்கு, ஓ மை காட், ஆஃப் ரைடிங் சில பேருக்கு நல்லாயிருக்கும் போல். அப்போ வியூவை பாருங்களேன் சைடில். மேலே போயிட்டா? மேலே எந்த மேலே? மேலேனா எந்த மேலே? டாப் ஆஃப் தி ஹில்லா? நான் கூட அந்த மேலேயே மிஸ்ஸாமா. ஏய் அப்பா, செம்மையாக இருக்குங்க ரோடு, ஆஃப் ரோடு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஆஃப் ரோடு ரைடிங் பண்ணுறேன் நான். அதுவும் இந்த மாதிரி ஒரு இதில் என் செல்லக்குட்டி வரைக்கும் அது மாதிரி கொண்டு பண்ணதே இல்லை நான். ஸோ எஸ், சிங்கம் களை இறங்கிருச்சு இப்போது. ஸோ போக வேண்டியதாங்க. அப்படியே மேலே மேலே போக வேண்டியதாங்க. மொத்தமாக மேலே இல்லை, இதுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு போக வேண்டியது தான். மந்தல்பட்டி. எப்போ இல்லை நான் பார்க்கல. நான் சைடில் பின்னாடி வரானா, அவன் வரட்டும், மெதுவாக வரட்டும். நான் ஃபஸ்ட் இயர்லேயே தாங்க போயிட்டுருக்கிறேன் நான். கொஞ்சம் மிஸ் ஆனால் கீழே போயிடுவோம் போல. ஐயோ முடியலங்க. ஆஃப் ரோடு பைக்கு நம்மக்கிட்ட ஹிமாலயன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஹிமாலயன் நம்மள ஃபுல்லாக புழுதி. அவன் முன்னாடி போட்டுங்க, முன்னாடி போயிட்டு நம்ம மெதுவாகவே போகலாங்க. புழுதி கலப்பி விட்டுறான் அவன். நமக்கு ஆல்ரெடி டஸ்ட் அலர்ஜி வேறு இருக்குது. இதில் அவன் முன்னாடி போனோம்னா லைட்டு அவ்வளோதான், முடிஞ்சது சோழி. என்னம்மா புளி கலச்சி விட்டான் பாருங்களேன். அவன் கிளப்பல, இந்த ரோடில் இருக்கிற மண் போகுது அவன் போகிறப்போ. என்ன பண்ணுறது?
ஓஹோ, இந்த ரைடிங் முடிச்சுட்டு வண்டியை வந்து சர்வீஸ் கொடுக்கணுங்க ஒரு ஏதாச்சும். ஆமாம், ஏன்னா ஆக்சுவலி நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரைடு இருக்குது, இன்னொரு ரைடு பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ணுறப்போ சொல்கிறேன் நான். ஆமாம், ஸோ அது வந்து மேபி நெக்ஸ்ட்டு எப்போனா மார்ச் 11-12 அந்த ரேஞ்சில் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்க்கலாங்க. நாளைக்கு ஆமாம், இல்லை நாளைக்கே இல்லை, அது வந்து வேறு ரைடு. அது நாளைக்கு நம்ம இங்கே போகிறோம், நம்ம தலைக்காவேரி அப்புறம் தொண்டையால் ஏதோ ஒரு பிளேஸ் போகிறோம் நம்ம. எப்போ இங்கே பாருங்க, ஃபுல்லாக மண்ணு தாங்க. ஐயோ 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 ஐயோ. பெட்ரோல் 2 கோடு வந்துடுச்சு. நம்ம கீழே போகிறவங்களும் ஒரு கோடு வந்துடும். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். மசாஜ் பண்ண மாதிரி இருக்குங்க. என்ன மசாஜ்னா, அந்த என்ன மசாஜ் அது? ஸோ இது முடிச்சுட்டு ஸ்பாட் போகணுமாங்க. போகலாம் போகலாம். நான் கிளச்சை லைட்டாக ரோட்டில் கம்மி பண்ணிட்டா முடிஞ்சதுங்க. அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்க வேண்டியதாம்மா. ஓஹோ, இதுக்கப்புறம் ரோடு நல்லாயிருக்கும் போல், கொஞ்சம் முன்னதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல். பார்க்கலாம், போகலாம் போகலாம். ஓ மை காட், இதுவும் அப்படி தாங்க இருக்குது பாருங்களேன். நோ இம்ப்ரூவ்மெண்ட், ஒன்லி அதே சேமாக தான் இருக்குது. நம்ம இந்த ஓரமாக போயிடலாங்க. விட்டுறாதடா கைப்புள்ள, அந்த மாதிரி விடாமல் போயிட்டுருக்குறோங்க. கொஞ்சம் இதானாலும் முடிஞ்சது. வரும்போது ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். வரும்போது கஷ்டம். போச்சு. ஐயோ, போச்சுங்க. கண்டினியூ பண்ணியாச்சுங்க. அது ஒரு பெரிய பள்ளம் மாட்டிக்கிட்டு, அது ஒரு பெரிய பள்ளத்தில் வண்டி மாட்டிக்கிச்சு. ஸோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வண்டி எங்களுக்கு தள்ளி எடுத்தாச்சுங்க. எடுத்து நம்ம போயிட்டு வரோம். இப்போது பாருங்களேன், வியூ தெரியுது உங்களுக்கு. செம்ம வியூவில். ஸோ இன்னும் மேலே போனோம்னா சன்செட் வியூ பார்க்கலாமா சொன்னாங்க. ஸோ இதான் போயிட்டுருக்குறோம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு சக்தி வண்டி விட்டுட்டு இருக்காப்புல. வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம்தான் போலுங்க. கொஞ்சம் உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்காது, வலிக்க ஆரம்பிக்குது பேக் பெயின். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த வியூ வந்தாச்சுங்க. ஸோ அதுதான் மந்தல்பட்டு வியூ. மந்தல்பட்டி
just about to enter this place. ஸோ இந்த வியூ தான் இன்றைக்கி கடைசி வியூ. இன்றைக்கி இதை முடிச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பழக்கதை போவோம். அதுக்கப்புறம் தென் இன்னொரு பிளேஸ் 2-3 பிளேஸ் இருக்குது. எனக்கு பேர் சரியாக தெரியல. எனக்கு நான் வந்து போகிறப்ப சொல்கிறேங்க. எப்பா நம்ம GoPro ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சுங்க. க்ளீன் பண்ணணும் போயிட்டு. ஆமாம் எப்பா பார்த்து போயிட்டு இருக்காங்க. நம்ம உப்பு வந்தாங்க. நம்ம உள்ளூர் பொண்ணு பார்த்துட்டே இருக்குங்க. நம்மளை சைட் அடிக்கிறீங்க. அது என்ன இல்லை சக்தி ஓ மெதுவா 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 எனக்கு வலிக்கும் டேக்கு. போகும்போது பல்லாம் டக்குன்னு ஹேண்டில் பண்ண முடியாது போகும்போதுலாம். நம்ம பிளாக் அது 2 ஜீப்பு பின்னாடி வேற. ஆமாம் ஆமாம். மழை பெஞ்சு வச்சு பாரு. மழை பெஞ்சா வரவே முடியாது. ஆமாம் பாருங்க செம்மொழியில் இருந்து அது உள்ளே போக முடியாது. அது கூடாரம் தெரியுதா? ஆமாம் அதுதான் போல.